சென்னை ராயபுரத்தில் அமைந்துள்ள ஐட்ரீம் தியேட்டரினுடைய உரிமையாளர். இயல்பே சேலஞ்சிங்கான ஒர்க்கை செய்கிறது தான். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு முறையாக ஒரு தேட்டரை ரெனோவேஷன் பண்ணி பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய ஐட்ரீம் தியேட்டரு திறப்பு விழாவில் எல்லாருக்கும் மாற்றி காமிச்சேன். 2009 பிப்ரவரி 6ஆம் தேதி என்னுடைய தேட்டரை நான் ரெனோவேஷன் பண்ணி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக கிட்டத்தட்ட 85 to 90% ஆக்குபேஷனோட நடத்துகிறோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் எங்கள் கூட யார் அசோசியேட் வச்சுக்கிட்டோமோ அவங்களுடைய சேர்ந்தது தான் எங்களுடைய வெற்றி. அதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா டிக்கெட் நியூ 8 வருஷத்தில் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் கூட இல்லாத அளவுக்கு அவங்களுடைய பேமெண்ட் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆன்லைன் டிக்கெட்டிங்கில் அவங்க குறைஞ்சபட்சம் இன்றைக்கி என்னுடைய தேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ டிக்கெட் நெட்டில் ஓப்பன் பண்ணுறனோ அந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் ஒரு மணி நேரம் தான் அதிகபட்ச டைம். அது எந்த படமாக இருந்தாலும் சரி, நாங்கள் டிக்கெட்டுன்னு ஓப்பன் பண்ணிட்டோம்னாலே டிக்கெட் நீங்களோட கஸ்டமருங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்குறாங்க. எனக்கு இதன் மூலமாக என்ன அட்வான்டேஜ்னா, எங்களில் குறிப்பாக முதல் வாரத்தில் படம் பார்க்குறவங்க ராயபுரத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி அடையாறுலேருந்து போரூரில் இருந்தெல்லாம் எங்ககிட்ட படம் பார்க்குறாங்கன்னா இந்த ஆன்லைன் டிக்கெட் முறையினால தான் இது சாத்தியமாச்சு. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரில் பயணம் பண்ணி இங்கே அதுக்கப்புறம் தேட்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸே நாங்கள் ரொம்ப பேரை பார்த்துருக்கோம். குறிப்பாக முக்கியமான ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது இந்த நெட் டிக்கெட்டினுடைய பரிணாம வளர்ச்சியின் காரணமாக எங்களுக்கு அதிக சேல்ஸ் ராயபுரம் பகுதி மாத்திரம் இல்லாமல் வெளி ஏரியாவில் எங்களுக்கு டிக்கெட் விற்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு இந்த 85% 90% ஆக்குபேஷன் இன்றைக்கி நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டிக்கெட்டினுடைய பங்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய பங்கு முக்கியமானது. ஏன்னா டிக்கெட்டை ராயபுரம் ஒரு தடவை வாங்கிட்டு திரும்ப அந்த தேட்டரில் படம் பார்க்குறத விட உட்கார்ந்த இடத்துல டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதுன்றது ஈஸியான வேலை. அந்த வேலையினுடைய அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசர உலகத்தில் இது ரொம்ப ஈஸியாக சாத்தியமாகிடுது. அதனால் நாங்கள் நெட்டை ஓப்பன் பண்ணோடனே எங்களுக்கு இவ்வளோ விரைவாக போகிறதுக்கு காரணம் டிக்கெட்டு எங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் டிக்கெட் நியூன்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 8 வருஷம் ஒரே நேர்கோட்டில் போக முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் எங்கள் ஐட்ரீம் சினிமாஸும் டிக்கெட் நியூவும் போயிருக்குன்னா அதுக்கு காரணம் ராம் அண்டு சசின்னு நான் சொல்லுவேன். டிக்கெட் நியூவோட ராம் அண்ட் சசின்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் எங்களுடைய பேமெண்ட் வாடிக்கையாளர்களிடந்து வாங்கக்கூடிய பேமெண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த பேமெண்ட்டை கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்குள்ள எங்ககிட்ட அனுப்புறதன் மூலமாக எங்களுடைய பணம் எதுவுமே அவங்கக்கிட்ட நிலுவையில் இல்லாமல் சரியான நேரத்தில் அதே நேரம் சரியான கணக்கோட அந்த பணம் எங்களுக்கு சேரும். அந்த அக்கௌண்ட்ஸை நான் பார்க்க வேண்டிய கட்டாயமே இருக்காது. ஓனரான எனக்கு டிக்கெட் நியூலேருந்து வர செக்கை நான் பார்க்க வேண்டிய கட்டாயமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு சரியான நேரத்தில் ஒரு அக்கௌண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு நிறுவனத்தை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இந்த 8 வருட காலத்தில் டபுள் டிக்கெட்டுன்ற பிரச்சனை, ஒரு கஸ்டமருக்கு கொடுத்த டிக்கெட்டை வேற ஒரு கஸ்டமர் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி எப்பயுமே எங்களுக்கு ஏற்பட்டதில்லை. குறிப்பாக வாடிக்கையாளர்கள் ரொம்ப எளிய வகையில் இந்த டிக்கெட் நியூ ரொம்ப கஷ்டமாக டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ரொம்ப எளிய முறையில் அவங்களுடைய டெக்னாலஜி ஒரு சாதாரண நபர் கூட டிக்கெட் நியூ மூலமாக டிக்கெட் பெறுவது என்பது ரொம்ப இலகுவாக இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் 15,000லேருந்து 20,000 டிக்கெட் இன்னைக்கு ஆன்லைன் மூலமாக நாங்கள் டிக்கெட் விற்கிறோம். அன்னைக்கு டிக்கெட் நியூக்கு கஸ்டமர் ஒரு 10 அல்லது 20 தேட்டர் இருந்த காலம் தான். இன்னைக்கு 2,500 தேட்டரோட டிக்கெட் நியூட வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக இருக்குது. அந்த கம்பெனி இன்னும் ரொம்ப நாள் நிறைய பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் சேவை செய்யணும்.